உலக சாதனைகள் படைத்த நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயரான சஞ்சு சாம்சன், அகில் ஹுசேன், முக்கியமாக ஹர்திக் பாண்டியா இதுதான் பிளான். இப்படி செஞ்சால் நம்ம சிஎஸ்கே அணியை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா. ஸோ அவருடைய திட்டம் அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொலப்ஸ் பண்ண சஞ்சு சாம்சன், அதே போல் நம்ம சிஎஸ்கே. இதனால் ஹர்திக் பாண்டியா அவர் போட்ட திட்டத்தில் இருந்து அவர் ஏமாந்து முட்டாள் ஆக்கப்பட்டிருக்காரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆட்டத்தின் மூலியமாக சிஎஸ்கே அணியின் வெற்றியின் மூலியமாக சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டும் கண்ணாப்பினான்னு உயர்ந்திருக்கு. பாயிண்ட்ஸ் டபுள்லையும் ஏன்டா சிஎஸ்கே இது இப்படி பாதாளத்தில் இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி சிஎஸ்கே இப்போ பாயிண்ட்ஸ் டபுளில் கிடுன்னு எகிரி இருக்காங்க, மேலே உயர்ந்திருக்காங்க பாயிண்ட்ஸ் டபுளில். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே அகில் ஹுசேன், சஞ்சு ரெண்டு பேருமே செஞ்ச சாதனைகள். அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா எங்கே தப்பு பண்ணார், எந்த இடத்துல அவர் முட்டாள் ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல், அதே போல் சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டபுள், அதே போல் விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வழக்கம் போல் இன்றைக்கி கேப்டனான சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் பார்த்திங்கன்னா அவர் டாஸ் ஜெயிக்கலை. அவர் ஒவ்வொரு மேட்சும் சிஎஸ்கே அணிக்காக டாஸ் ஜெயிக்கிறதே மிகப்பெரிய திண்டாட்டமாக தான் இருக்குது ஒவ்வொரு ஆட்டத்துலையுமே. அதே மாதிரி இன்றைக்கும் டாஸ் தோற்று போயிட்டார் ருத்ராஜ். அதனால் ஹர்திக் பாண்டியா வழக்கம் போல் எல்லாருமே எடுக்கிற அதே ஸ்டாட்டிக்ஸ் பிளானை சிஎஸ்கே அணிக்கு எதிராக எடுக்கிறாரு. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்கள், நாங்கள் ரன் சேசிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை ஹர்திக் பாண்டியா எடுத்துடுறாரு. இதனால் ஓப்பனராக ருத்ராஜ், அதே போல் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே வராங்க. அதே போல் இன்றைக்கி தோனி விளையாடுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போல் ஊர்வில் பட்டேல் அவருமே கூட விளையாடுவார் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்டுகள், கணிப்புகள் எல்லாருமே சொல்லப்பட்டிருந்தாலும் அது எல்லாத்தையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோனியும் விளையாடலை, ஊர்வில் பட்டேலும் விளையாடலை. சஞ்சு, ருத்து ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க. ரெண்டு பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க சிஎஸ்கே அணிக்கு. ரெண்டு பேருமே நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனாலுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக ருத்ராஜ் இதோ அவுட் ஆகிடுவார் பாரு அப்படின்னு நம்ம நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ருத்ராஜ் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தது போலவே 22 ரனில் ருத்ராஜ் அவுட் ஆகிறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறமா பின்னாடியே பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் அவர் வராரு. சர்ஃப்ராஸ் கான் வழக்கம் போல் தடால் புடால்னு அடிச்சுட்டு ஒரு 50 கூட அடிக்க முடியல அவரால். 14 ரனில் சர்ஃப்ராஸ் கான் அவரும் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா சிவம் துபே வராரு. சிவம் துபே சிக்ஸர்லாம் அடிப்பார் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்பின் போலர் அந்த பாலை கரெக்டாக பார்த்து கணிச்சு அடிக்காமல் ஸ்டம்பில் அடிக்க விட்டு அவுட் ஆயிடுறாரு சிவம் துபே. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே போனாலும் சஞ்சு சாம்சன் நான் இருக்கேன்டா சிஎஸ்கே அணிக்கு அப்படின்னு எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுத்து அற்புதமான இன்னிங்ஸை விளையாடுறாரு. கரெக்டான நேரத்தில் எந்த ஷாட் அடிக்கணுமோ அப்படிங்கிறத புரிஞ்சு கரெக்டாக அடிக்கிற சஞ்சு சாம்சன் அவருடைய ஹாஃப் செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணார். அதே போல் சிஎஸ்கே அணி பக்கம் மறுமுனையில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. பிரேவிஸ் வராரு. கடந்த மேட்ச்சில் தான் சரியாக விளையாடலை, என்றைக்காவது நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நல்லா அடித்தார், சிக்ஸர் எல்லாம் சூப்பராக பறக்க விட்டார். ஆனால் பிரேவிஸ் அவரும் 21 ரன் தான் எடுத்தார். அதுக்கப்புறமா வந்த கார்த்திக் சர்மா, அதாவது ஆயுஷ் மாத்ரே அவருக்கு பதிலாக கார்த்திக் சர்மா அவர் தான் உள்ளே வந்திருக்காரு. கார்த்திக் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா மோசமான இன்னிங்ஸ் தான், அவருக்கு கொடுக்குற எல்லா வாய்ப்பையுமே தவற விடுறாரு. எதுக்கு இவனை போய் 14 கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் விளையாடுறாரு. 19 பந்து விளையாண்டு 18 ரன் எடுத்து அவுட் ஆகிறாரு கார்த்திக் சர்மா. அதுக்கப்புறமா ஜெமி ஓவர்டன் வராரு. அவருமே 7 பந்து விளையாண்டாரு, 15 ரன் எடுத்தார். ஸோ இவங்க எல்லாருமே ஃப்ளாப் பேட்டிங் தான், சரியாக விளையாடலை. ஆனாலுமே மறுமுனையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற அந்த பிளேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. சிஎஸ்கே அணியின் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க எல்லாருமே அவுட் ஆனால் கூட ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற விதம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை உயர்த்துறது மட்டும் இல்லாமல் அவருடைய செஞ்சுரி, இன்னொரு செஞ்சுரியும் நோக்கி சஞ்சு சாம்சன் மேட்சை நகர்த்தி கொண்டு போகிறாரு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணிக்கு 200 ரன் எடுக்கிறதுக்கும் ஒரு 15 ரன் தேவைப்படுது. சஞ்சு சாம்சன் அவர் செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் ஒரு 15 ரன் அந்த மாதிரி முன்ன பின்ன தேவைப்படுது. அப்போ கடைசி ஓவரை டேக் ஆன் பண்ண சஞ்சு சாம்சன் சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேனை இந்த பக்கம் வர விடலை. சஞ்சு சாம்சன் ஃபுல்லாக அவரே ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிட்டு சிங்கிள் எதுவும் ஓடாமல் அந்த ஓவரில் ஒரு 2 சிக்ஸர் ஒரு 4 அடிக்கிறாரு. இதனால் சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200 தாண்டுறது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் அவருடைய செஞ்சுரியையும் ஆட்டத்தின் கடைசி பாலில் தான் சஞ்சு சாம்சன் அவர் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதனால் சஞ்சு சாம்சன் 101 ரன்கள் நாட் அவுட். சிஎஸ்கே அணியும் 207 ரன்கள் எடுத்து ஒரு நல்ல டஃப்பான ஸ்கோரை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக செட் பண்ணுறாங்க. இப்படி இருக்க இந்த 208 ரன்னை சேசிங் பண்ண வராங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. கடந்த ஆட்டத்தில் நம்மளே பார்த்தோம், திலக் வர்மா, அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா, இப்படி அவங்க எல்லாருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, நல்லா சூப்பராக தான் விளையாண்டாங்க. 200 ரன்னை கடந்தாங்க மும்பை இந்தியன்ஸ்.
அதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக நல்லா பந்து போடணும் அப்படிங்கிற ப்ரெஷர் சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் யார் போட வந்தது பார்த்திங்கன்னா அதே போல் அகில் ஹுசேன் அவர்கிட்ட கொடுத்த ஸ்பின் போலிங்கோட தான் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஓவரே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல் அகில் ஹுசேன் பார்த்திங்கன்னா அந்த ஓவரில் ஒரு சிக்ஸை கொடுத்தாரு. ஆனாலுமே மும்பை இந்தியன்ஸ் யங் பிளேயர் புது பிளேயரை கடைசி பாலில் அவுட் பண்ணுறாரு அகில் ஹுசேன். ஸோ அந்த இடத்துல நல்ல மொமெண்டம் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே சிஎஸ்கே அணிக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓவரில் முகேஷ் சௌத்ரி போடுறாரு. முகேஷ் சௌத்ரி அவரும் டீகாக் விக்கெட்டை எடுத்தார். ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி அவருடைய தாயாரை நேற்று முன்தினம் தான் அவர் இழந்திருக்காரு. அதனால தான் சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே கையில் கருப்பு பட்டை பேட்ஜை அணிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி விளையாண்டாங்க. ஸோ அந்த இழப்பு சோகத்தோடு வந்து இன்றைக்கி சிஎஸ்கே அணிக்காக முகேஷ் சௌத்ரி விளையாண்டுருக்காரு, விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 3வது ஓவர் போட்ட அகில் ஹுசேன் அந்த ஓவர்லேயுமே விக்கெட் எடுத்திருக்காரு, மேடின் விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் மூமெண்டமாக இருந்துச்சு சிஎஸ்கே டீமுக்கு அது. அதுக்கப்புறமா 4வது ஓவர் திரும்பவும் முகேஷ் சௌத்ரி போட்டார், நல்லா போட்டார். 6 ரன் தான் முகேஷ் சௌத்ரி கொடுத்தாரு. இப்படி அடுத்தடுத்து சிஎஸ்கே பவுலர்கள் எல்லாருமே டைட்டான ஓவரை போடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு பில்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார், திலக் வர்மா 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட 3வது ஓவர்லேயே 3 விக்கெட்டை இழந்த மும்பை இந்தியன்ஸ் அணி அதுக்கப்புறமா மேட்சை அப்படியே 12வது ஓவர் வரைக்கும் நகர்த்தி கொண்டு வராங்க. இதனால் ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பக்கம் திரும்புது. சூரியகுமார், திலக் வர்மா 2 பேருமே விளையாடுறாங்க. பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன் வராரு. திலக் வர்மாவை பவுல்டே ஆக்கிட்டார் அகில் ஹுசேன். யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல. கடந்த மேட்ச்சில் திலக் வர்மா செம்மையாக விளையாண்ட பிளேயர், அவருடைய விக்கெட் அகில் ஹுசேன் செம்மையாக போல்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்த எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதோடு மட்டும் விட்டுடல. அதுக்கு அடுத்த ஓவர் நூர் அகமது போடுறாரு. அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா யாருமே நினைக்காத சம்பவம். ஹர்திக் பாண்டியா அப்போ தான் உள்ளே வந்தார், அவருடைய விக்கெட்டை தூக்கிட்டாங்க. ஸோ அவர் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா வந்த ஷெஃபர் அவரையுமே ஃபஸ்ட்டு பாலில் தூக்கிட்டார் நூர் அகமது. இதனால் ஹேட்ரிக் பால் வீச வாய்ப்பு கிடைச்சிருந்தது நூர் அகமது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஓவர் கடைசி ஓவரை திரும்பவும் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன் போடுறாரு. அந்த ஓவர்லையுமே அகில் ஹுசேன் விக்கெட்டை எடுக்கிறாரு. இப்படி அகில் ஹுசேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போலராக ஒரு சாதனை போலிங்கை சிஎஸ்கே அணிக்காக பந்து போட்டிருக்காரு அகில் ஹுசேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஓவர் தான் போட்டார், 17 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு அகில் ஹுசேன். அதே போல் சிஎஸ்கே அணி பக்கம் இவர் மட்டும் கிடையாது, நிறைய போலர்கள் போட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு நம்ம சிஎஸ்கேவா அப்படின்னு பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி தான் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா போட்டாங்க. எல்லாருமே எக்கனாமிக்காக ஓவர் போட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி 100 ரன் அவங்க தொடர்றதுக்கே 17 ஓவர் ஆயிடுச்சு, 8 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஆனாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி வரைக்கும் நிற்கணும், அந்த ரன் ரேட் நமக்கு மோசமாக போயிடக்கூடாது, ரன் ரேட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நிற்கணும், முடிஞ்ச அளவுக்கு ரன் எடுக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் போராடுறாங்க. ஆனாலுமே கடைசி வரைக்கும் போராடினாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. கிட்டத்தட்ட அடிக்க வேண்டிய அந்த டார்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அப்படிங்கிறதால சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை கடைசியாக வீழ்த்துறாங்க. கிட்டத்தட்ட கடந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் எப்படி குஜராத் அணியை சுமார் ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்துறாங்களோ அதே மாதிரி ஏறக்குறைய ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் தான் நம்ம சிஎஸ்கே அணி பதிலடி போல் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி செம்மையான வெற்றி, அபாரமான வெற்றி. சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் பார்த்திங்கன்னா மைனஸ்லேயே இருந்துச்சு, அந்த மைனஸ் அப்படியே ப்ளஸ் ஆகிற மாதிரியான வெற்றி. அது மட்டும் இல்லாமல் 3வது வெற்றி அப்படிங்கிறதால 6 புள்ளிகளோட இப்போ சிஎஸ்கே அணி ப்ளஸ் ரன் ரேட்டோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5வது 4வது இடம் அப்படின்னு அதிரடியாக இந்த ஒரே வெற்றியால் முன்னேறியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபுல் கிரெடிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அதே போல் அகில் ஹுசேன் 2 பேருக்கு தான் கொடுக்கணும். ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய சிஎஸ்கே பிளேயர்கள் நல்லா விளையாண்டாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஆட்டம் விளையாண்டா நிச்சயமாக சிஎஸ்கே அணியை யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஸோ இந்த ஆட்டம் திடீர்னு சிஎஸ்கே கொடுத்துருக்க செம்மையான கம்பேக்